ஒரு பக்கம் இங்கே ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டு இருக்கிறாங்க இவங்க புவனா. அதனால் போயிட்டு அங்கே இருக்க டியூப் லைட்டில் வந்துட்டு காசு வச்சு இது பண்ணிவிட்டு இதுவில் வந்துட்டு இது பண்ணி கரண்ட் ஆஃப் பண்ண வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் என்னடா இது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு பசங்க எல்லாம் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே இருட்டிலே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சரி என்னன்னு தெரியல, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்துவும் கர்ணாவும் வந்துட்டு போய் பார்க்குறாங்க. ஃபீஸ் போயிருக்குன்னு இன்னொரு ஃபியூஸ் எடுத்துகிட்டு சொல்லி அதை மாட்டி விடுறாங்க. அப்போ மாட்டி விட்டு இப்படி திரும்பும்போது கர்ணா விழ பார்க்குறாரு. அப்போது வந்துட்டு இந்து பிடிக்கிறாங்க. இதை பார்த்து போனா காண்டில் இருக்கிறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க உள்ளே வந்துடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு கோவமாக வந்துட்டு கத்திட்டு இருக்கிறாரு கர்ணா. இந்துவுமே வழக்கம் போல் சண்டை போட்டுட்ருக்காங்க மாறி மாறி. இதை வந்துட்டு ஜன்னல் வழியாக போய் போனா பார்க்குறாங்க. போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஃபோனை அங்கே வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்புறமா மொத்தம் ரெக்கார்ட் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. போனா ஃபோன் பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலமா, இவங்க 2 பேர் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு கடுப்பாகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி நீ இவ்வளோ தூரம் போயிட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்குன்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் கோவமாக சொல்லிட்டு இருக்கிற. இது எல்லாத்தையும் ஜெயந்தி கேட்டுறாங்க. ஓ நீங்கள் 2 பேர் பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் பிளான் போடுறது எதுவுமே நடக்கடாமல் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஜெயந்தி வந்து ஒரு பிளானை போடுறாங்க. இங்கே இவங்க பேசிகிட்டு இருந்ததை வந்துட்டு பசங்கிட்ட மாமாவும் உங்கள் அக்காவும் ஏதோ தனியாக விளையாடிட்டு இருக்காங்க, இதை போய் எல்லாருக்கிட்டையும் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்துட்டு கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லோரும் முன்னாடியும் வந்துட்டு பசங்க கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே சேர்ந்து பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் உள்ளே பேசுகிற மாதிரி இருக்கா. ஆனால் வந்துட்டு போனா கேட்டதும் இவங்க அந்த வீடியோவில் பேசுகிறதும் வேறு மாதிரி இருக்குது. ஏங்க நல்ல வேலை நான் கரெக்டாக சொல்லிட்டேங்க, நம்ம 2 பேரும் ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்கோம்ல, எங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு இந்து வந்துட்டு நல்லபடியாக கேட்குற மாதிரி இருக்குது. அந்த வீடியோவில் செம ஃபன்னாக இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே கார்த்திகோட அம்மா வந்துட்டு ஒரே சண்டை போட்டுட்ருக்குறாங்க. எங்கே என் பையனை காணோம், இங்கே தானே வந்தாங்க, நீங்கள் தானே இந்த மாதிரி பணத்தை ஏமாற்றி வாங்க பார்த்தீங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இவங்க கார்த்திக் தான்ப்பா பணம் கொடுக்க சொன்னார், நான் வேணான்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு இந்து ஒரு பக்கம் அதை உண்மையை சொல்கிறாங்க. இவங்க கத்திட்டு இருக்கிறத பார்த்து கர்ணா கோவப்பட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாரு. தீபாவோட ஃபோன் வாங்கி அப்புறமா அவர் சினிமாவுக்கு போயிருக்கன்ற மாதிரி சொல்ல 5 நிமிஷத்தில் நீங்கள் வரணும்னு சொல்ல அவரும் வராரு. என்ன ஆச்சுமான்னு சொல்லி கேட்க, நான் சினிமாவுக்கு போய் இந்த மாதிரி உங்கள் ஃபோனை எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வாமா போகலான்னு சொல்கிறாங்க. வேறு பணம் கொடுத்தவொன்னே கல்யாணத்தை நடத்துகிற வேலை பாரு, இதெல்லாம் சும்மா பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கர்ணா மிரட்டி விட்டுடுறாரு. ஒரு பக்கம் செமையாக இருக்குது. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.